கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் உபாகமம் 31:3 உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார். இதுதாங்க கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக உங்களை விட பலத்தில், பராக்கிரமத்தில், ஐஸ்வர்யத்தில் பெரிய சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை எல்லாம் அழித்து உங்களுக்காக யுத்தம் பண்ண கடந்து வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பின அவர்களை விட பலத்தில், பராக்கிரமத்தில் பலத்த ஜாதிகளை அவர் அழித்து அவர்களுடைய தேசத்தை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். அதுபோல தாங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்களை அழித்து அவர்களுடைய காரியங்களை உங்கள் கையில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லது பில்லி சுனிய கட்டுனால நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த செய்வனக்கட்டு என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இதிலிருந்து நான் எப்படி வெளிவருவது, இதை எப்படி நான் ஜெயிக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அதை எல்லாவற்றையும் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதனால் அதை ஜெயிக்கிற ஜெயத்தையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. உங்களால் எது முடியுமோ உங்கள் பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறவர் அல்ல. அதை ஜெயிக்கிற ஜெயத்தையும் உங்களுக்குள்ளாக தந்திருக்கிறார். அதனால் எந்த சத்துருக்கும் நீங்கள் கலங்கவோ திகைக்கவோ தேவையில்லை. கர்த்தர் அவைகளை அழித்து உங்களுக்கு ஜெயம் தர அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.